Dear teachers, good morning. PG TRB Physical Director எக்ஸாமுக்காக இன்று நாம் படிக்கப் போகும் 4வது டாபிக் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் ரிசர்ச். டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் ரிசர்ச். What is research tool? Researcher is doing a research and there are a lot of tools which are going to help him to collect informations. Research tool என்றால் என்ன? Researcher is doing a research. இல்லை, ஆய்வு செய்பவர் ஆய்வில் ஈடுபடும் போது and there are a lot of tools which are going to help to him collect informations. இன்ஃபார்மேஷன்ஸை கலெக்ட் பண்ண உதவி செய்யும் நோக்கில் லாட் ஆஃப் டூல்ஸ் தேவைப்படும். இல்லை, அதிகமான டூல்ஸ் தேவைப்படும். பிகாஸ் ரிசர்ச் இன்வால்வ்ஸ் கேதரிங் இன்ஃபார்மேஷன்ஸ், அனலைசிங் தி இன்ஃபார்மேஷன்ஸ் அண்ட் தென் கம்மிங் கன்க்ளூஷன்ஸ். ஏன்னா ரிசர்ச் ஆனது தகவல்களையெல்லாம் தொகுப்பது அல்லவா, இன்ஃபார்மேஷன்ஸை தொகுத்து வழங்குவது மற்றும் பகுப்பாய்வு செய்வது. அண்ட் எதை பகுப்பாய்வு செய்வது? அனலைசிங் தி இன்ஃபார்மேஷன்ஸ். இல்லை, இன்ஃபார்மேஷன்ஸை பகுப்பாய்வு செய்வது. அண்ட் தென் கம்மிங் கன்க்ளூஷன்ஸ், கடைசியில் முடிவுகள் எடுப்பது ஆகிய நிகழ்வுகளை உள்ளடக்கியது தான் என்னது? ரிசர்ச். இல்லை, ரிசர்ச் இன்வால்வ்ஸ் கேதரிங் இன்ஃபார்மேஷன்ஸ், அனலைசிங் தி இன்ஃபார்மேஷன்ஸ் and then coming conclusions. Then in order to collect informations, then he might use lot of tools. They are known as research tools. இல்லை, இவ்வாறு இன்ஃபார்மேஷன்ஸை கலெக்ட் பண்ண, தகவல்களை தொகுக்க, கன்க்ளூஷன்ஸ் எடுக்க, முடிவுகள் எடுக்க அதிகமான டூல்ஸ் தேவைப்படும். இல்லை, ரிசர்ச்சில் டூல்ஸ் அதிகமாக தேவை. அந்த டூல்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க? ரிசர்ச் டூல்ஸ் என அழைக்கப்படும். அந்த டூல்ஸ் தான் ரிசர்ச் டூல்ஸ் என அழைக்கப்படும். எக்ஸாம்பிள், கட் தி வெஜிடபிள் வி யூஸ் நைஃப். ஸோ நைஃப் இஸ் எ டூல். இப்போ எக்ஸாம்பிளாக நம்ம காய்கறிகளை கட் பண்ணக்கு என்ன தேவை? கத்தி தேவை அல்லவா? அப்போ இங்கே டூல் என்பது கத்தி. ஓகே. தென் டு கலெக்ட் தி டேட்டா, டு மெஷர் தி டேட்டா வி நீட் சம் டூல்ஸ். தட் இஸ் கால்ட் டூல்ஸ் ஆஃப் ரிசர்ச். இல்லை, டேட்டா கலெக்ட் பண்ண, டேட்டாவை அளவிட எல்லாத்துக்கும் எது தேவை? டூல்ஸ் தேவை. இல்லை, இந்த டூல்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க? ரிசர்ச் டூல்ஸ். இல்லைனா டூல்ஸ் ஆஃப் ரிசர்ச் என்று சொல்வோம் இல்லைவா? தென் டூல்ஸ் இஸ் எ டிவைஸ் used to measure the collect the data and analyze the data. டூல்ஸ் என்பது டிவைஸ். இல்லை, இஸ் எ டிவைஸ் யூஸ்ட் அஸ் மெஷர் தி கலெக்ட் டேட்டா அண்ட் அனலைஸ் டேட்டா. இல்லை, இதான் பல விஷயம் ஏற்கனவே பல முறை படித்தோம் அல்லவா? டூல்ஸ்னாலே மெஷர் பண்ண, டேட்டாவை மெஷர் பண்ண, இல்லைனா டேட்டாவை தொகுக்க, இல்லைனா டேட்டாவை அனலைஸ் பண்ண எல்லாத்துக்கும் எது தேவை? டூல்ஸ் என்ற டிவைஸ் தேவை. ஓகே. தென் இவ்வளவுதான் டூல்ஸ் பற்றி உள்ள விஷயங்கள். சிம்பிள் தான். டூல்ஸ் கேன் பி கிளாசிஃபைடு இன்டு 7 டைப்ஸ். 4 டைப்ஸ் அல்ல, 7 டைப்ஸ். மெனி டைப்ஸ் ஆட்டு கிளாஸிஃபை பண்ணலாம். நம்ம இங்கே 7 டைப்ஸ் படிக்கலாம். ஓகே. 7 டைப்ஸ். தே ஆர் இன்டர்வியூஸ், ஃபோக்கஸ் குரூப் டிஸ்கஷன், அப்சர்வேஷன், கொஸ்டினரி, செக்லிஸ்ட், ரேட்டிங் ஸ்கேல், ஃபைனலி ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்ட். இவ்வாறு 7 விதமாக வகைப்படுத்தலாம். மேலும் பல விதங்கள் வகைப்படுத்தலாம். அல்லது இந்த 7 வகைகளிலும் சின்ன சின்ன டிவிஷன்ஸ், இல்லைனா 4 டைப்ஸ், 5 டைப்ஸ், அப்படி பல விதங்களிலும் ஆய்வாளர்கள் வகைப்படுத்தி உள்ளனர். நாம் இங்கே 7 டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் பற்றி படிக்கலாம். இப்போ டூல்ஸ்னால் சிம்பிளாக ஃபைனல் டெஃபினேஷனை முக்கியமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். டூல்ஸ் இஸ் எ டிவைஸ் யூஸ்ட் டு மெஷர் தி கலெக்ட் தி டேட்டா. இல்லை, மெஷர் தி டேட்டா அண்ட் கலெக்ட் தி டேட்டான்னு சொல்லலாம். அண்ட் அனலைஸ் தி டேட்டா, அதான் என்னது? டூல்ஸ். அதே போன்று ஏற்கனவே பல விஷயங்கள் பார்த்தோம். இல்லை, டூல்ஸ்னாலே இதான், இந்த விஷயத்தை மட்டும்தான் உள்ளடக்கியதான் அத்தனை விஷயங்களும். ஓகே. தென் நெக்ஸ்ட் என்னென்னா டைப்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகே. ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா இன்டர்வியூஸ். ஓகே.
இன்டர்வியூஸ்னால் என்னது? இட் இஸ் எ கம்யூனிகேஷன் ப்ராசஸ் பிட்வீன் டூ பர்சன்ஸ். இல்லை, இன்டர்வியூஸ்னாலே கம்யூனிகேஷன் ப்ராசஸ் அல்லவா? பிட்வீன் டூ பர்சன்ஸ். இல்லை, டூ பர்சன்ஸுக்கு இடையே உள்ள தகவல் தொடர்பான தகவல் பரிமாற்றம் தான் என்னது? இன்டர்வியூஸ். ஒன் பர்சன் ஆஸ்க் தி கொஸ்டின் அண்ட் அதர் பர்சன் will give the answer. That is interviewer viewers interviewee. Okay, இப்போ இன்டர்வியூஸ்னால் என்னது? ஒன் பர்சன் ஆஸ்க் தி கொஸ்டின் இல்லை, அண்ட் அதர் பர்சன் will give the answer. ஓகே, இப்போ கொஸ்டின் கேட்கக்கூடிய ஆளை என்ன சொல்லுவாங்க? இன்டர்வியூவர்னு சொல்லுவாங்க. பதில் சொல்லக்கூடிய ஆளை இன்டர்வியூவி என்று சொல்லுவாங்க. ஹியர் இன்டர்வியூ ஷெடியூல்டு இஸ் எ டூல். இங்கே டூல் என்பது என்ன? இன்டர்வியூ ஷெடியூல்டு. ஓகே, தென் அது முக்கியம். இன்டர்வியூ ஷெடியூல்டு தான் டூலுங்க. திஸ் மெத்தட் ஆஃப் கலெக்டிங் டேட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓரல் ஆர் வெர்பல் ரெஸ்பான்சஸ். இல்லை, ஓரலாகவும் பதில் சொல்லலாம், வெர்பலாகவும் பதில் சொல்லலாம். இல்லை, பதிலளிப்பவர் ஓரலாகவோ அல்லது வெர்பலாகவோ பதில்களை அளிக்கலாம். தென் இன்டர்வியூ இஸ் அச்சீவ்டு இன் டூ வேவ்ஸ். இல்லை, இன்டர்வியூ என்பது டூ டைப்ஸாக கிளாஸிஃபைட் பண்ணலாம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு பர்சனல் இன்டர்வியூ, தென் டெலிஃபோன் இன்டர்வியூ அல்லவா? ஃபஸ்ட்டு பர்சனல் இன்டர்வியூ. இன் திஸ் மெத்தட் எ பர்சன் நோன் அஸ் இன்டர்வியூவர் இஸ் required to ask questions face to face to other person. ஓகே, பர்சனல் இன்டர்வியூனா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ தான் என்னது? பர்சனல் இன்டர்வியூ அல்லவா? பர்சனல் இன்டர்வியூனாலே ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ தான் பர்சனல் இன்டர்வியூ. ஒன் பர்சன் ஆஸ்க் தி கொஸ்டின், அதர் பர்சன் கிவ் தி ஆன்சர். பர்சனல் இன்டர்வியூ கேன் பி classified into two types. They are structured interview, unstructured interview. இல்லை, structured interview, unstructured interview என்று பர்சனல் இன்டர்வியூவை டூ டைப்ஸாக கிளாஸிஃபைட் பண்ணலாம். வாட் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ? Structured interview means you will have pre-planned or predetermined questions will be there. அதாவது திட்டமிட்டு கேள்விகள் கேட்பது, இல்லைன்னா திட்டமிட்டு கேள்விகளை கேட்டு இந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பது தான் என்னது? இப்போ ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ. இல்லை, யூ வில் ஹேவ் ப்ரிப்பேர்டு, இல்லைனா ப்ரீ-பிளான்ட், இல்லைனா ப்ரீ-டிட்டர்மைண்ட். இல்லை, முன்பே கேள்விகள் எல்லாம் எடுத்து என்னென்ன கேட்க வேண்டும் என்று கேட்டு எழுதி வைத்து கேட்பது தான் என்னது? ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ. தென் unstructured interview means you can change the question according to the intelligence level of interview. இப்போ எக்ஸாம்பிளுக்காக என்ன சொல்லலாம் என்றால், இந்த வேலைக்கான இன்டர்வியூ எல்லாமே என்னதான்? அன்ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ. இல்லை, அதாவது இன்டெலிஜென்ட் பதிலளிப்பவருடைய இன்டர்வியூ, இல்லைனா இன்டர்வியூவியோட நாலெட்ஜ் எப்படி என்று, நாலெட்ஜை பார்த்து நாலெட்ஜ் எப்படி என்று கணக்கிட கொஸ்டின்ஸ் கேட்பது தான் என்னது? அன்ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ. ஓகே, இப்போ ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூனா ப்ரீ பிளான்ட் இன்டர்வியூ, அன்ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூனா இன்டெலிஜென்ட் இன்டர்வியூ. அவ்வளோதான், சிம்பிளாக சொன்னேன். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு தி அதர் டைப்ஸ் ஆஃப் பர்சனல் இன்டர்வியூ ஆர் டைரக்ட் இன்வெஸ்டிகேஷன், ஃபோக்கஸ்ட், கன்சர்வேஷன் எக்ஸெட்ரா. அதர் டைப்ஸ் ஆஃப் பர்சனல் இன்டர்வியூ எப்படியெல்லாம் சொல்லலாம்? டைரக்ட் இன்வெஸ்டிகேஷன், புலனாய்வு செய்வது, புலனாய்வு சம்மந்தமான கேள்விகளை கேட்பதில், புலனாய்வு சம்மந்தமான இப்போ எக்ஸாம்பிள் போலீஸ் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே என்ன தான்? டைரக்ட் இன்வெஸ்டிகேஷன். தென் ஃபோக்கஸ்டு கன்சர்வேஷன்னா ஃபோக்கஸ் பண்ணி கேட்பதில்லை, ஒரு விஷயத்தை அழுத்தமாக கேட்பது. இந்த விஷயத்துக்காக என்ன பதில் நமக்கு வேண்டும் என்பதற்காக பல கேள்விகளை கேட்டு பதில்களை வாங்குவது தான் என்னது? ஃபோக்கஸ்ட் கன்சர்வேஷன். தென் செகண்ட் என்னென்னா டெலிஃபோன் இன்டர்வியூ. In this method, an interviewer obtains information by contacting people on the telephone to ask the questions or views orally. அல்லவா? அதாவது வெர்பல் அல்லது ஓரல் வியூவில் ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்டர்வியூ தான் என்னது? பர்சனல் இன்டர்வியூ. டெலிஃபோனிக் இன்டர்வியூனா ஒன்லி ஓரல் இன்டர்வியூ மட்டுமாக அமையும். அதே விட டெலிஃபோனில் கொஸ்டின் கேட்பாங்கல்ல, டெலிஃபோன் டு ஆஸ்க் பை காண்டாக்டிங் பீப்புள் ஆன் டெலிஃபோன் டு ஆஸ்க் தி கொஸ்டின்ஸ் ஆர் வியூஸ் ஓரலி. இல்லை, கொஸ்டின்ஸ் எல்லாமே டெலிஃபோனில் தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, பதில்கள் நம்ம டெலிஃபோனில் தான் சொல்லியாக வேண்டும். அப்போ அதை டெலிஃபோனில் கொஸ்டின்ஸு கேட்டு பதில்களை வாங்குவது தான் என்னது?
டெலிஃபோனிக் இன்டர்வியூ. தென் 6 டைப்ஸ் உண்டுல்ல. இப்போ ஃபஸ்ட் டைப் மட்டும் பார்த்தோம், இன்டர்வியூ மெத்தேடு. என்னென்ன மெத்தேடு? பர்சனல் இன்டர்வியூ, டெலிஃபோனிக் இன்டர்வியூ. பர்சனல் இன்டர்வியூனா ஃபேஸ் டு ஃபேஸ், ஓரல் அண்ட் வெர்பல். டெலிஃபோனிக் இன்டர்வியூனா only questions asked by telephone, only oral questions. Okay. Then personal interview can be classified into 2 types. பார்த்தோம், direct investigation, focused conservation. அதை விடவும் முக்கியமான 2 types பார்த்தோம். என்னென்ன? structured interview, unstructured interview. structuredனா pre-planned, predetermined interview. unstructuredனா intelligent interview. Okay. Then அதர் டைப்ஸை பற்றி அடுத்த வகுப்பில் நாம் படிக்கலாம். அதர் டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் பற்றி அடுத்த வகுப்பில் படிக்கலாம். நன்றி.